Hi friends, welcome to Sala Easy Max. டிஆர்பி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம சாலை ஈஸி மேக்ஸ் அகாடமி சார்பாக மொபைல் ஆப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்குறோம். அதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சாலை ஈஸி மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட மொபைல் ஆப் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட மொபைலில் நம்ம மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா டிஆர்பி ரிலேட்டடா யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலி டிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பி, சிஎஸ்ஐஆர், நெட்டு செட்டு, கேட் எக்ஸாமினேஷனுக்கான எல்லா எக்ஸாமினேஷனோட சிலபஸ் காப்பி நம்ம கொடுத்துருப்போம். அந்த சிலபஸ் காப்பி நீங்க போயிட்டு நம்மளோட மொபைல் ஆப்ல நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமான டெக்ஸ்ட் புக்கு பிடிஎஃப் காப்பி நம்ம கொடுத்துருப்போம். இதையும் நீங்க ஃப்ரீயாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோ கிளாஸஸும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ வீடியோ கிளாஸஸும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீயாவே நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் ஆப்லயே ஆன்லைன் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட் எல்லாத்தையுமே உடனே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த ரிசல்ட் அனாலிசிஸ், டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட்டு, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, எந்தெந்த கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த கொஸ்டின் ராங்காக அட்டன் பண்ணியிருக்கீங்க, இந்த எல்லா டீடைல்ஸுமே நீங்க வந்து அந்த டெஸ்ட் முடிச்ச உடனே நீங்க அந்த ரிப்போர்ட் எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம மொபைல் ஆப்ல இது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே இடத்துல நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். அப்படி இல்லாட்டினா உங்களோட பிளே ஸ்டோர்ல போயிட்டு நம்மளோட சாலை ஈஸி மேக்ஸ் டைப் பண்ணீங்கன்னா அதுல போய் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சென்ட் பண்ணியிருப்போம். இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டெய்லி என்னென்னலாம் அப்டேட் பண்றோமோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குரூப்ல மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்க அதுல போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளோட வெப்சைட், அதாவது www.salaiEasyMax.com. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணீங்கனாலும் இதுலயும் நம்ம எல்லாமே கோர்சஸ் வந்து வீடியோ கிளாஸஸ்ல இருந்து டெஸ்ட்ல இருந்து எல்லாமே ஃப்ரீயாவே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்சஸ்ல போனீங்கன்னா யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலி டிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பி, கேட் எக்ஸாம் இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸ் இருக்கும். அகாடமிக்ல போனீங்க அப்படின்னா சாம்பிள் மெட்டீரியல் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் புக்கான பிடிஎஃப் காப்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிலபஸ் காப்பி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோஸ்ல போனீங்கன்னா யூஜி டிஆர்பிக்கான வீடியோ கிளாஸஸ், பிஜி டிஆர்பிக்கான வீடியோ கிளாஸஸ் இது எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். ப்ரீ டெஸ்ட்ல போனீங்க அப்படின்னா எல்லா யூனிட்டுக்குமான ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம கொடுத்துருப்போம். நம்ம அந்த மாடல் டெஸ்ட்டை நீங்க போய் என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீயாவே நீங்க வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் காப்பி. ஸோ இந்த 10 யூனிட்ஸுக்குமான மெட்டீரியல் காப்பி, அதாவது யூஜி டிஆர்பி, பிடி அசிஸ்டன்ட், ஆசிரியர் நியமன தேர்வுக்கான எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கான மெட்டீரியல் 10 யூனிட்ஸுக்குமான மெட்டீரியல் காப்பி நம்ம வந்து உங்களுக்கு புக்லெட்டாவே உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டும் தனித்தனியா நம்ம வந்து புக்லெட் நம்ம வந்து பைண்ட் பண்ணிருப்போம். யூனிட் 1ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்டையும் தனித்தனியா நம்ம வந்து பைண்ட் பண்ணிருப்போம். 10 புக்லெட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்லயுமே பாத்தீங்கன்னா அந்த யூனிட்டுக்கான சிலபஸ் காப்பி கொடுத்துருப்பாங்க. அந்த யூனிட்டுக்கான ஃபுல் கண்டென்ட் மெட்டீரியல் நம்ம ஃபுல் சிலபஸை கவர் பண்ணி நம்ம எழுதியிருப்போம். அதுல உள்ள ஒவ்வொரு யூனிட்டையும் ஸோ அந்த மெட்டீரியலை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுல போயிட்டு ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம இப்போ யூடியூப்ல நம்ம கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம் பாத்தீங்களா, சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1 அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரிய 4 சாப்டரா நம்ம வந்து பிரிச்சிருப்போம். சாப்டர் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன், சாப்டர் 2 மேட்ரிசஸ், சாப்டர் 3 நம்பர் தியரி, சாப்டர் 4 ட்ரிக்னாமெட்ரின்னு பிரிச்சிருப்போம். அதே ஆர்டர்ல நம்ம மெட்டீரியல்லையும் சாப்டர் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன் இருக்கும், சாப்டர் 2 மேட்ரிசஸ் இருக்கும், சாப்டர் 3 நம்பர் தியரி இருக்கும், சாப்டர் 4 ட்ரிக்னாமெட்ரி இருக்கும். அதுல உள்ள நம்ம சிலபஸ் படி வரிசையா ஆர்டரா நம்ம வந்து எழுதியிருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் நான் டீட்டெயிலா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு யூனிட்டையும் நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன டீட்டெயில்ஸ் பிரகாரம் நீங்க பே பண்ணிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாத்தையும் கொரியர் பண்ணிடுவாங்க. யூஜி டிஆர்பி மேக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10 யூனிட்ஸுக்குமான மெட்டீரியல் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைண்டட் காப்பியாக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 6,
யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10. ஸோ இந்த 10 யூனிட்ஸுக்குமே நம்ம யூஜிடிஆர்பி அதாவது பிடி அசிஸ்டண்ட் ஆசிரியர் நியமன தேர்வுக்கான மெட்டீரியல் காப்பி நம்ம அப்படியே ஃபுல்லாக பைண்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். நம்ம இப்போ இதில் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் வைஸாக நம்ம வந்து கண்டென்ட் ரெடி பண்ணியிருப்போம். இப்போ யூனிட் 1 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த யூனிட் 1க்கான சிலபஸ் காப்பி இங்கே நம்ம வந்து சரி கொடுத்துருப்போம். இதில் இப்போ இந்த யூனிட் 1ல் நம்ம வந்து ஒரு 4 சாப்டராக நம்ம பிரிச்சிருப்போம். இப்போ சாப்டர் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன், சாப்டர் 2 மேட்ரிசஸ், சாப்டர் 3 நம்பர் தியரி, சாப்டர் 4 ட்ரிக்னாமெட்ரி. அதே ஆர்டரில் இப்போ இது சாப்டர் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது முடித்த உடனே அடுத்து சாப்டர் 2 நம்ம வந்து ஆரம்பிச்சிருப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 நம்ம வந்து மேட்ரிசஸ் ஆரம்பிச்சிருப்போம். இதே மாதிரி அடுத்து சாப்டர் 2 மேட்ரிசஸ் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு சாப்டர் 3 நம்ம வந்து ஆரம்பிச்சிருப்போம். இப்போ அடுத்து சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா நம்பர் தியரின்னு இருக்கும். இந்த நம்பர் தியரி சாப்டர் 3 முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 இருக்கும் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இது சாப்டர் 3 இதோட முடிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 ட்ரிக்னாமெட்ரின்னு இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம இருக்கிற சிலபஸ் எந்த டாப்பிக்கும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக நம்ம வந்து ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இது யூனிட் 1. இப்போ இதே மாதிரி யூனிட் 2, இப்போ இந்த யூனிட் 2 பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான சிலபஸ் காப்பிங்க நம்ம கொடுத்துருப்போம். டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி. இதையும் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 3 சாப்டராக நம்ம வந்து பிரிச்சிருப்போம். சாப்டர் 1ல் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், சாப்டர் 2ல் இன்டெக்ரல் கால்குலஸ், சாப்டர் 3ல் அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி. இப்போ இதில் சாப்டர் 1 டிஃபரன்ஷியல் கால்குலஸில் இங்கே நம்ம ஃபுல்லாக கண்டென்ட் கொடுத்துருப்போம். டிஃபரன்ஷியல் கால்குலஸ் முடிஞ்ச உடனே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 இருக்கும். சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இன்டெக்ரல் கால்குலஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். இப்போ இந்த இன்டெக்ரல் கால்குலஸ் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ஜாமெட்ரின்னு கொடுத்துருப்போம். ஸோ சாப்டர் 3 ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி. ஸோ இது 2 டைமென்ஷனல், இது ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ இது இதே மாதிரி யூனிட் 2 நம்ம வந்து 3 சாப்டராக பிரிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸாக நம்ம ஃபுல்லாக கண்டென்ட் ரெடி பண்ணியிருப்போம். ஸோ 10 யூனிட்டுக்குமான ஃபுல் சிலபஸை கவர் பண்ணி நம்ம புதுசாக அப்டேட் பண்ணி நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ சாப்டர் 3ல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டாபிக்ஸாக பிரிச்சிருப்போம். அதாவது சாப்டர் 1ல் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மட்டும். ஸோ இதுக்கான சிலபஸ் இந்த சைடு நம்ம கொடுத்துருப்போம். சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், சாப்டர் 4 பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருப்போம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு சாப்டர் 1ல் இதில் இருக்கிற எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம எழுதி முடிச்சிருப்போம். அடுத்து சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், சாப்டர் 2 பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ இதுக்கான கண்டென்ட் இதில் என்னென்னலாம் டாபிக்ஸ் இருக்குதோ அது ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி எழுதியிருப்போம். அடுத்து சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதில் வந்து சாப்டர் 3 லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், இது சாப்டர் 3. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 வந்து இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ சாப்டர் 4 வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டராக செப்பரேட் பண்ணி எந்த டாப்பிக்கும் மிஸ் பண்ணாமல் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா யூனிட்டையும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் 4. இப்போ யூனிட் 4 பார்த்தீங்கன்னா நமக்கு வெக்டர் கால்குலஸ், ஃபூரியர் சீரிஸ், ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதையுமே நம்ம வந்து ஒரு 4 சாப்டராக பிரிச்சிருப்போம். யூனிட் 4 சாப்டர் 1ல் வந்து வெக்டர் டிஃபரன்ஷியேஷன் மட்டும் இருக்கும். சாப்டர் 2ல் வெக்டர் இன்டகிரேஷன் இருக்கும். சாப்டர் 3ல் பார்த்தீங்கன்னா ஃபூரியர் சீரிஸு, சாப்டர் 4 பார்த்தீங்கன்னா ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 வந்து வெக்டர் டிஃபரன்ஷியேஷனா, இது வெக்டர் டிஃபரன்ஷியேஷன் முடிச்ச உடனே அடுத்து சாப்டர் 2 ஆரம்பிச்சிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 வெக்டர் இன்டகிரேஷன். இப்போ இந்த சாப்டர் 2ல் வெக்டர் இன்டகிரேஷன் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபூரியர் சீரிஸ் நம்ம வந்து ஆரம்பிச்சிருப்போம். ஸோ சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா ஃபூரியர் சீரிஸு. ஸோ இந்த ஃபூரியர் சீரிஸ் முடிஞ்ச உடனே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ சாப்டர் 4 பார்த்தீங்கன்னா ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4th யூனிட் நமக்கு முடிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக நம்ம கண்டென்ட் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ நம்ம மெட்டீரியலில் நீங்கள் சாப்டர் வைஸாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டையும் தனித்தனியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பைண்ட் பண்ணியே உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கொரியர் காஸ்ட் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஒன்லி மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு பைண்டட் காப்பியோட உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் பே பண்ணி வித்தின் ஒரு 2 or 3 டேஸில் உங்களுக்கு நேராக வீட்டுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 5. இப்போ இது யூனிட் 5 பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே சிலபஸ் காப்பி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சிலபஸ் காப்பி நம்ம சாப்டர் எப்படி பிரிச்சிருப்போம் அப்படின்னா
சாப்டர் 1ல குரூப்பு, சாப்டர் 2ல வந்து ரிங்கு, சாப்டர் 3ல வந்து வெக்டர் ஸ்பேஸு, சாப்டர் 4ல பார்த்தீங்கன்னா மேட்ரிசஸ். இந்த மாதிரி 4 சாப்டர் நம்ம பிரிச்சிருப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, ஸோ இது எல்லாமே குரூப்பு. ஸோ இந்த குரூப் முடிஞ்ச உடனே அடுத்து சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா ரிங்குன்னு நம்ம வந்து பிரிச்சிருப்போம். ஸோ சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா ரிங்ஸ். ஸோ சாப்டர் 2ல ரிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா வெக்டர் ஸ்பேஸ்ன்னு நம்ம பிரிச்சிருப்போம். சாப்டர் 3ல வந்து வெக்டர் ஸ்பேஸு. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 4 பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிசஸ். ஸோ சாப்டர் 4ல வந்து மேட்ரிசஸ் இருக்கும். ஸோ இதுலையுமே நம்ம வந்து ஒரு 4 சாப்டராக நம்ம வந்து பிரிச்சிருப்போம். ஸோ இது மாதிரி நம்ம 10 யூனிட்ஸுமே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 5 யூனிட். ஸோ இதே மாதிரி யூனிட் 6, நெக்ஸ்ட்டு யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10. ஸோ இந்த 10 யூனிட்ஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம மெட்டீரியலில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம வந்து சாப்டர் வைஸாக தனித்தனியாக நம்ம வந்து எழுதியிருப்போம். ஸோ அதே மாதிரி அந்தந்த டெஃபனிஷனு, அதுக்கான ரிசல்ட்ஸு, அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ், ப்ராப்ளம்ஸ், ஸோ இது எல்லாமே நம்ம போட்டிருப்போம். ஸோ 10 யூனிட்ஸுக்குமே நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த புக்கு உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வாங்கிட்டு உடனே நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம வீடியோ கிளாஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். கண்டினியூஸாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸில் சந்திப்போம். தேங்க்யூ.